LMESல கடந்த 6 வருஷமா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸை ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லேர்னிங்ல சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி உங்களாலையும் ஸ்டெம் கான்செப்ட்ஸை ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டியூட்டர்ஸ் என்ற டெசிக்னேஷனில் நீங்களும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களில் நிறைய பேருக்கு கை கால் உடஞ்சி ஃப்ராக்சர் ஆன அனுபவம் இருந்திருக்கலாம். அப்படி ஃப்ராக்சர் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டாக்டர்கிட்ட போவீங்க. டாக்டர் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வர சொல்லுவார். அந்த எக்ஸ்ரேவை பார்த்து உங்கள் ஃப்ராக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாரு. இது வெறும் ஃப்ராக்சருக்கு மட்டும் கிடையாது. நம்ம உடம்புல டியூமர் இருந்தாலோ, இல்லை பிளட் வெசல்ஸில் பிளாக்கேஜ் இருந்தாலோ, இல்லை சப்போஸ் நம்ம காயினை முழுங்கிட்டோம் அப்படின்னாலோ இந்த எக்ஸ்ரே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணும். எக்ஸ்ரே மெடிக்கல் ஃபீல்டில் மட்டும் யூஸ் ஆகிற ஒரு விஷயம் கிடையாது. ஏர்போர்ட்டில் நம்ம லக்கேஜை செக் பண்ணுறதுக்கு, சப்போஸ் நம்ம லக்கேஜில் ஏதாவது ஆபத்தான பொருள் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு கூட யூஸ் ஆகும். ஒருவேளை இந்த எக்ஸ்ரேவை கண்டுபிடிக்காமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா நம்ம உடம்புல என்ன பிரச்சனைன்னே நமக்கு தெரியாமல் ஆப்ரேட் பண்ணியிருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். அதனால் நிறைய உயிரிழப்புகளும் நேர்ந்திருக்கலாம். இன்றைக்கி இந்த உலகத்தையே மாற்றி பல பேரோட உயிரை காப்பாற்றிருக்கிற இந்த எக்ஸ்ரேவை யாரும் மாங்குன்னு ரீசர்ச் பண்ணியெல்லாம் கண்டுபிடிக்கல. வழக்கம் போல் ஆக்சிடென்ட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசியில் தான் சொல்லுவேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஹாய், திஸ் இஸ் ராகேஷ். வெல்கம் டு ஆக்சிடென்டல் இன்வென்ஷன்ஸ். இந்த எக்ஸ்ரேவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் சிஆர்டி டியூப். இந்த சிஆர்டி டியூப்னா பெருசாக அது இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பழைய காலத்து டிவி இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸால் ஆன ஒரு டியூப் இருக்கும். அதை பிக்சர் டியூப் இல்லை கேத்தோட் ரே டியூப்னு சொல்லுவாங்க. இதில் டங்ஸ்டனால் ஆன ஒரு காயில் இருக்கும். இந்த காயில் தான் ஹீட் ஆகி எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். இந்த எலக்ட்ரான் ஸ்க்ரீனில் படுறதுனால தான் நம்மளால் டிவியை பார்க்க முடியுது. இந்த மாதிரி பேசிக்கான ஒரு சிஆர்டி டியூபை வச்சு வில்ஹெல்ம் கான்ராட் ரன்ட்கன் அப்படிங்கிற ஜெர்மன் சயின்டிஸ்ட் ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தார். ரன்ட்கன் இந்த கேத்தோட் ரே டியூப்லேருந்து வர லைட்டோட ரேஞ்ச் சிஆர்டியில் இருக்கிற கிளாஸை தாண்டி வருதான்னு பார்க்கறதுக்காக அவர் அந்த டியூபை சுற்றி ஹெவியான கார்ட்போர்டை வச்சு ஹை வோல்டேஜ் கரண்ட், அதாவது 5 கிலோவோல்ட் டு 100 கிலோவோல்ட் கரண்ட்டை சப்ளை பண்ணி ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் நினச்ச மாதிரி கார்ட்போர்ட் க்ளோ ஆகலை. அதுக்கு பதிலாக ரூமில் ஏதோ ஒரு இடத்துல இருந்த பேரியம் பிளாட்டினோ சைனைடால் ஆன ஒரு பிளேட் க்ளோ ஆச்சு. சம்மந்தமே இல்லாமல் இங்கே எப்படி க்ளோ ஆகுதுன்னு யோசிச்ச ரன்ட்கன் அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி சில பொருட்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. இருந்தும் பிளேட் க்ளோ ஆச்சு. அப்புறம் அவர் கையை அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வச்சு பார்க்கும்போது அதில் அவரோட டிஷ்யூஸ் எல்லாம் தெரியாமல் அவரோட போன்ஸ் மட்டும் தெரிஞ்சுது. இப்படி ஹெவியான கார்ட்போர்டை கிராஸ் பண்ணி எப்படி ஸ்க்ரீன் க்ளோ ஆகுதுன்னு ரிசர்ச் பண்ண ரன்ட்கன் இதுக்கு ஒரு விதமான ரேஸ் தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஆனால் அது என்ன ரேஸ்னு அவருக்கு தெரியாதனால அதுக்கு எக்ஸ்ன்னு பேர் வச்சிட்டாரு. இப்படி தான் ரன்ட்கன் எக்ஸ்ரேவை ஆக்சிடென்ட்லாம் கண்டுபிடிச்சாரு. ஒரு நிமிஷம், நம்ம டிவியில் இருக்கிறதோ அதே பிக்சர் டியூப் தான், அப்போ நம்ம டிவியும் எக்ஸ்ரேவை ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா எக்ஸ்ரேவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 5 கிலோவோல்ட்லேருந்து 100 கிலோவோல்ட் வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். ஆனால் நம்ம வீட்டுக்கு வர எலக்ட்ரிசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 240 வோல்ட் தான். இது எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்காது. இப்படி நம்ம சிஆர்டி டியூப்பில் அதிக கரண்ட்டை சப்ளை பண்ணும்போது இந்த சிஆர்டி டியூப்பில் இருக்கிற டங்ஸ்டன் எலிமெண்ட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஹீட் ஆகி அதிக எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த அதிக எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் டங்ஸ்டன் மெட்டலில் மோதும் போது எக்ஸ்ரேவை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி எலக்ட்ரான் மோதுறதுனால வெளிவர எனர்ஜி எக்ஸ்ரேவாக சேஞ்ச் ஆகி எல்லா டைரெக்ஷன்லையும் டிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இந்த செட்டப் ஒரு ஹோல் இருக்கிற லெட் பாக்ஸால் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஹோல் வழியாக எக்ஸ்ரேஸ்லாம் வெளியில் வரும். இப்படி கேத்தோட் ரே டியூப் மாடிஃபை பண்ணி அதுக்கு எக்ஸ்ரே டியூப்னு பேர் வச்சாங்க. இப்படி எக்ஸ்ரே அதிகமான எனர்ஜியோடு இருக்கிறதால இதால் புக்கு, ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான பொருட்களை ஈஸியாக பாஸ் பண்ணி போயிட முடியும். ஆனால் எக்ஸ்ரேவால் எல்லா பொருட்களையும் பாஸ் பண்ணி போயிட முடியாது. அதாவது டென்சிட்டி அதிகமாக இருக்கிற பொருட்களை எக்ஸ்ரேவால் பாஸ் பண்ணி போயிட முடியாது. உதாரணத்துக்கு பல்லு, போன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸ்ரேவால் இந்த மாதிரியான பொருட்களை பாஸ் பண்ணி போக முடியாது. இதனால் தான் எக்ஸ்ரேல நமக்கு போன்ஸ் மட்டும் தெரியுது. இதை வச்சு தான் நம்ம போனில் எங்கே அடிபட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. இப்படி மெடிக்கல் ஃபீல்டில் பெரும் பங்கு வகிக்கிற இந்த எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சதுக்காக இவருக்கு 1901 நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இதில் ஐரன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வாங்கப்பட்ட முதல் நோபல் பரிசும் இதுதான். என்னதான் எக்ஸ்ரே மெடிக்கல் ஃபீல்டில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த எக்ஸ்ரேவை அதிகமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது உங்கள் செல்ஸை எஃபெக்ட் பண்ணி உங்களுக்கு கேன்சரை வர வச்சிடும். ஸோ எக்ஸ்ரேவை யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியாகணும். என்னென்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் ஒரு சோகமான விஷயத்தையும் சொல்ல போகிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் அடுத்த வீடியோவையும் பார்த்துருங்க. Until then, this is Rakesh signing off.
இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ கிளாஸ் தான். இந்த டீ கிளாஸ் கிளாஸில் ஆனது அப்படின்றதுனால இதோட வாய்ப்பகுதியை பார்த்தீங்கன்னா கர்வ்டாக தான் இருக்கும். இதனாலே இப்போ இந்த கிளாஸை இப்படி ஊற்றும் போது இந்த டீ வந்து அந்த கர்வ்டு சர்ஃபேஸில் வழிஞ்சு வருது நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் குவாண்ட் எஃபெக்ட். இந்த குவாண்ட் எஃபெக்ட் வச்சு தான் நிறைய இன்ஜினியர்ஸ் F1 கார் அப்புறம் ஏர்கிராஃப்டில் டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த குவாண்ட் எஃபெக்ட் சயின்ஸ்லாம் நம்ம டீ மாஸ்டருக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் எப்படி எடுத்து பக்கத்தில் ஊற்றினா வலிஞ்சு விழுந்துடும். இதுவே வந்து தூரத்தில் வச்சு ஆற்றினா வழியாது, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ பெரிய குவாண்ட் எஃபெக்ட் கற்றுக்கிறதுக்கு சாதாரண டீ கிளாஸ் இருந்தாலே போதும். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு சயின்ஸை ஆக்டிவிட்டி பேஸ்டாக கற்றுக்கிட்டா எப்படி இருக்கும். இதுக்காக நாங்கள் உருவாக்குனது தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப். இது வரப்போகிற வீக்கெண்ட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நன்றி.